Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து பாஜக பிடியில் இருக்கார், பாஜக பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அண்மை உதாரணமாக ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாரதியாருக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறாங்க. அதில் போய் சீமான் அவர்கள் பேசிட்டு வந்தார். அதுவும் பார்ப்பனர் என்கின்ற ஒரு கடப்பாறையை வச்சு இந்த திராவிடத்தை இடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் ஏன் பங்கேற்றேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. நான் பாகிஸ்தானில் கூட போய் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன் பாரதியார் பற்றி அப்படின்னு சொன்னார். பட் பொதுவெளியில் இதை பற்றி அதிக விமர்சனம் இருக்குது. நிச்சயமாக விமர்சனம் இருக்க தான் செய்யணும், அது இருக்கணும். அது இல்லாமல்லாம் நம்ம வளர முடியாது. இல்லை, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அதில் நடந்ததில் என்ன தவறு இருக்குங்கிறத சுட்டி காட்டுங்கன்னு சொல்கிறோம். இப்போ விகில்ங்கிற அமைப்பு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்னாக்க காங்கிரஸை சேர்ந்தவங்க கலந்துருக்கிறாங்க, திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க கலந்துருக்கிறாங்க, ஐயா பேராசிரியர் நன்னன் போன்றவர்கள் கலந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஆர்எஸ்எஸின் கைப்பிடியில் இருந்தாராகவோ, ஆர்எஸ்எஸின் துணை அமைப்புங்கிறதுனால அவங்க பாஜகவின் கைப்பிடியில் இருந்ததாகவோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அவங்க காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருந்தாங்க. அதாவது ஒன்று தேசிய கட்சி, இல்ல தமிழ்நாட்டினால் நாங்கள் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கிறோம். தமிழ் தேசிய கட்சியில் தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தான் நாம் தமிழ் கட்சியும் இருக்கிறது. எங்களுடைய கொள்கைக்கு மாறாக அங்கே அண்ணன் சீமான் பேசுனதுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எடுத்துக்காட்டுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை நம்ம எதிர்க்கிறோம் இல்லையா? எல்லா கட்சிகளும் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறது. அப்படி இருக்கும்போது எதுக்காக எதிர்க்கிறது? இந்த கேள்வி எழுப்புங்க. எதற்காக எதிர்க்கிறோம்? அவங்க கொண்டு வரக்கூடிய சித்தாந்தங்கள் என்ன சித்தாந்தத்தை கொண்டு வராங்க? சனாதனம் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வராங்க. பிறப்பின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் கட்டமைக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அல்லது சாதிய ஏற்றத்தாழ்வுங்கிறது இங்கே இருக்கணும், ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே அப்படிங்கிறாங்க. 4 வர்ணம், இந்த 4 வர்ணத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேடையில் போய் அண்ணன் சீமானவர்கள் அந்த மேடையில் போய் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியாரோட பாட்டை எடுத்து மேற்கோள் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை மாநில தாயை போற்றுதோன்னு சொல்லிட்டு அடுத்தவர் என்ன பாடுறாருனாக்க வேதியராயினும் ஒன்றே வேற்று குலத்தவராயினும் ஒன்றே அப்படின்னு பாடுறதா இருக்கட்டும், காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பாரதியாரை கோட் பண்ணி அந்த மேடையில் உடைச்சி சாதிகள் இல்லையடி அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் முற்போக்கான பேச்சுங்கிறது நீங்க பாராட்டணுமா சீட்டணுமா இருக்கு? எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? நாளைக்கு பேச மாட்டேன். நான் சொல்றது கேளுங்க. நாளைக்கு திமுகவினுடைய ஒரு அமைப்பு கூப்பிட்டு பாரதியை பற்றி பேச சொன்னாலும் அண்ணன் சீமான் பேசுவார். நாங்கள் தயார். திமுக அமைப்பு கூப்பிட்டு பேச சொன்னாலும் பேச சொல்லுவோம். பாரதியை பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எந்த அமைப்புல போய் பேசினா என்ன? அதில் பேசப்பட்ட கருத்தில் பிழை இருக்கிறதா சொல்லுங்க. எந்த மேடைங்கிறத விட்டுருங்க. திராவிடத்தை பத்தி சொல்றாரு, பெரியார் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இவங்க போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து எல்லாம் சொல்றாரு. அதை எப்படியாவது அடிச்சு நொறுக்கும். அதுவும் பார்ப்பன, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் சீமான் அவர்கள் பார்ப்பனியம் பத்தி பார்ப்பனர்கள் பத்தி என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ உடனடியா பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு கடப்பாரியை வச்சு நான் தகர்ப்பேன் அப்படின்னா என்ன காரணம்? நீங்க அதை முழுசா கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். 1 மணி நேரம் நான் பார்த்தேன். நீங்க அதை முழுசா கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். பார்ப்பன கடப்பாறைன்னு அவர் சொன்னது யார் சொன்னார் சொல்லுங்க. பாரதியாரை எடுத்துக்கொண்டு நேராக ஈவராவுக்கு நேராக நிறுத்துறது மூலமாக பாரதியாரை கொண்டு உங்கள் எல்லாரையும் நான் சரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ என்ன அந்த பேச்சுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத பாருங்க. நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக எல்லா மேடைகள்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், படிக்க வச்சது காமராஜர் அவர்கள், நீங்க எல்லாம் எங்களை வச்சு குடிக்க வச்சிங்களா தவிர எங்கடா படிக்க வச்சிங்கன்னா நான் சீமான் மேடை தோறும் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்ப எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க? திராவிடம் மட்டும் இல்லைன்னா ஈவேர மட்டும் இல்லைன்னா நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களா, கோமணம் கட்டியிருப்பீங்களான்னு பேசினாங்களா இல்லையா? இப்போ பாரதியார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அப்பவே சொல்லிட்டாரா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் யார் தூக்கிட்டு வந்தாங்க? அப்புறம் எப்படிங்க நம்ம கர்ம வீரர் காமராஜருக்கு நம்ம கல்விக்கண் திறந்தவர்னு பேர் சொன்னோம்? அப்ப கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் இல்லையா? அவர் வந்த பிறகு இங்கே பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்கப்படவில்லையா? அதுக்குண்டான தேவை இங்கே இல்லையா? இப்போ பாரதி இது பாடும்போதே எல்லாரும் படிச்சுட்டாக்கா அப்புறம் ஏங்க காமராஜர் கொண்டு இப்போ நீ வந்தியா இல்லையா வழிக்கு? காமராஜர் தான் படிக்க வச்சாருங்கிறதுக்கு வந்தியா இல்லையா வழிக்கு? திராவிடம் தான் படிக்க வச்சுச்சுன்னு சொன்ன கோட்பாடு அங்கே உடஞ்சிச்சா இல்லையா? நீனே தூக்கிட்டு வந்தியா இல்லையா காமராஜரை? அந்த நீ அந்த கோட்பாட்டை ஒரு போலி பிம்பத்தை நீ கட்டி வச்சிருந்ததை நீனே உடைக்கிறியா இல்லையா? அதை தான் நாங்கள் பண்றோம். அவர் இந்த கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை உடைப்பேன்னு சொன்னது அடுத்த நாள்ல உங்க கண்ணு முன்னாடி நடந்துச்சா இல்லையா? அதை தான் நாங்கள் கேட்குறோம். அவர் என்னவாக நீங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, யாரை நாங்கள் கொண்டு போய் போற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அதுதான். இப்போ மாநிலம் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது பிற்காலத்தில் பிரிக்கப்பட்டது. தமிழ்நாடு என்ற பெயர் வச்சது அண்ணாதுரை தான் வச்சாரு அப்படின்னாங்க. எந்த நாட்டுக்குடா தமிழ்நாடுன்னு பேர் வச்சிங்க?
அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு உண்ணாவிரதத்திலிருந்து செத்த சங்கரலிங்கனாரை ஏன் பேச மாட்டீங்க, நாங்க மேடத்தோறும் பேசிக்கிட்டு வந்தோம். அப்பெல்லாம் இவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, இல்லைங்க அண்ணாதுரை தாங்க பேர் வச்சாரு, அதுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு மாநிலம் அப்படின்னு சொன்னது, தமிழ்நாடு என்று சொன்னது பாரதி தான் அப்படின்னு சொன்ன பிறகு இவன் தூக்கிட்டு வர்றாங்க. தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியா இருக்கலாம், ஆனா வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சது யாரு? தானே வச்சாரு. இப்ப நான் பாரதியார் தான் வச்சாரா? நான் இந்த கேள்வி கேட்கல. இல்ல, அரசாங்க ரீதியாக சட்ட ரீதியாக நான் இந்த கேள்வி வச்சது யாரு? அண்ணா தானே வச்சாரு. நான் இந்த கேள்வி கேட்க, நான் வந்துட்டு எனக்கு பிறக்கும் போது கார்த்திகேயன் பேர் வச்சிட்டேன். நடுவுல என்ன சிறையில பிடிச்சி போடுறாங்க. சிறையில ஒரு எண்ணு கொடுத்துட்றாங்க. இந்த எண்ணு வந்துட்டு உன்னோட பேர்ரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நான் வெளியில வரும்போது அந்த எண்ணை அழிச்சிருண்டா உனக்கு தான் பேரு அப்படின்னு திரும்ப கார்த்திகேயன் பேர் வைக்கிறாங்கன்னு வைங்க. எனக்கு கார்த்திகேயன் பேர் வச்சது யாரு? நான் என்ன பொத்தவங்களா இப்போ சிறையிலேருந்து விடுவிச்சு கொண்டு வந்தீங்களா? யார் சொல்லுங்க. அப்போ எந்த நாட்டுக்கு நீங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வச்சீங்க? தமிழ்நாட்டுக்கு தானே வச்சீங்க. இப்போ பாரதி பாடும்போது இங்க தமிழ்நாடு இருந்துச்சா இல்லையா? அதானே நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏற்கனவே இருந்த பேரை தானே கொண்டு வந்து வச்சீங்க. அதுவும் சொல்றேன், சொல்லி முடிக்க கேளுங்க. அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தது யாரு? யாரா இருந்தாலும் வந்திருப்பாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தில் யார் வந்திருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி அதற்குண்டான போராட்டங்கள் நடத்தப்பட்டது, அதற்குண்டான உயிரிழப்புகள் நடத்தப்பட்டது, உண்ணாவிரதங்கள் நடத்தப்பட்டது. எதற்காக நடத்தப்பட்டுச்சு? தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் தானே. மக்கள் அந்த கொதிநிலையில் இருந்தார்கள்ங்கிறத புரிஞ்சு கொண்டு தானே ஆட்சியாளர்கள். நீங்க சொன்ன வார்த்தைக்கே வரேன், சீமான் சொன்ன வார்த்தைக்கே வருவோம். பாரதியார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, சொல்லிட்டு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கல? ஏன் வைக்க முடியல? என்ன காரணம்? அததாங்க நானும் கேக்குறேன். போராடி தானே பெற வேண்டியதா? அப்போ போராட்டம் பண்ணாங்க. சங்கரலிங்கனாருக்கு நீங்க அந்த அங்கீகாரத்தை கொடுங்க நாங்க சொன்ன போது நீங்க கொடுக்கல. இல்ல இப்போ பாரதி எனும் கடப்பாறையை தூக்கி உடைச்சோன்னே நீங்க சங்கரலிங்கனாரை தூக்கிட்டு வர்றீங்களா இல்லையா? போராடுனது சங்கரலிங்கனார் தாங்க. அப்புறம் ஏங்க போராட வேண்டிய தேவை வந்துச்சுங்கிறீங்கல்ல? இந்த போலி பிம்பத்தை உடைக்கிறதுக்காக தான் நாங்க தூக்குறோங்கிறோம். இப்போ அது உடையுதா இல்லையா? அந்த போலி பிம்பத்தை உடைக்கிறதுக்கு சங்கரலிங்கனாரை நீங்க தூக்கி கொண்டு வருகிறீர்களா இல்லையா? நாங்க எங்களுக்கு அதுதான் தேவை, நீங்க தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றோம். சங்கரலிங்கனார் தான் செஞ்சாருன்னு சொல்லுங்க, அவர் தான் போராடினாரு, அவர் போராட்டத்துக்கு உண்டான வலிமை தான் இங்க தமிழ்நாடுங்கிற பேர் மாற்றப்பட்டது அப்படிங்கறது சொல்லுங்கிறோம். அதுதான் நீங்க கேட்குறோம், பண்ணுங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பாரதியாரை பற்றி சீமான் கேட்க வேண்டிய அபாரமான உரை, பாரதியாரை ஏற்ற தமிழ் தேசியம், பாரதிய பாடிய தேசமில்லா இந்துஸ்தானத்தின் அங்கம், தமிழை திருடிய திமுகவுக்கு பெரும் சவால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பாஜக ஒரு பக்கம் வந்து எப்படியாவது இங்கே ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சீமானவர்கள் சொல்லிகிட்டே இருக்காரு. இதை எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆடிட்டர் குருமூர்த்தி பாராட்டிட்டாருங்கிறதுனாலே அது வந்துட்டு நாங்கள் பாஜக பக்கம் போயிட்டோமா என்ன? அங்கே வைக்கப்பட்ட கருத்துக்களில் என்ன பிழை இருக்குன்னு நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ அங்கே வைக்கப்பட்ட இதிலே வந்துட்டு நாங்கள் பாரத தேசத்தின் பிள்ளைகள்னு அண்ணன் சீமான் எங்கேயாவது சொல்றாரா? அங்க சொல்லும்போது என்ன, அந்த மேடையில நீங்கள் RSS நான் சொல்றேன், நான் அந்த மேடையில சீமான் அண்ணன் RSS நடத்தக்கூடிய அந்த மேடையில நான் முதல்ல என் தாய்க்கு மகனா இருக்கிறேன், அப்புறமா மாமியாருக்கு மருமனா இருக்கிறேங்கிறத சொல்லி நான் முதலில் தமிழன், அப்புறம் தான் இந்திய நாட்டின் குடிமகன் அப்படிங்கிறாரு. இந்தியன்னு கூட சொல்லல, இந்திய நாட்டின் குடிமகன்கிறாரு. அதை அவர் பார்த்திருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பார்த்திருந்தாக்கா அப்படி ஒரு ட்விட் அவர் போட்டிருப்பாராங்கிறது தெரியல. முழு பேச்சே அதுக்காக தான் நீங்க கேளுங்கிறோம். அந்த மேடையில அவர் வைக்கப்பட்ட கருத்துக்கு ஏதாவது முரண் இருந்தா நீங்க சொல்லுங்கிறோம். சீமான் அண்ணன் அவர்கள் பேசிய கருத்தில் இது பிழைப்பா? அவர் எப்பயும் எப்ப பார்த்தாலும் இந்திய தேசத்தை பொய்யும் பாரு, அங்க போய் இந்தியர்கள் நாங்கள்னு சொல்லிட்டாரு, நாங்கள் பாரத தாயின் பிள்ளைன்னு சொல்லிட்டாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா கருத்தில் முரண் இருக்கிறது, சீமான் அவர்கள் பேசியது தவறு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுல என்ன எதிர்த்தரப்பா இருந்தாலும் போய் பேசுறதுக்கு திமுக மேடை அறிவாலயத்துல கூப்பிட்டாலே பேசுவோங்கிறாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு? அறிவாலயத்துல நாளைக்கு பாரதியை பத்தி ஒரு கூட்டத்தை போடுங்க, பேசுவோங்கிற. நாங்கள் பாரதிதாசனை போற்றிய போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பாரதிதாசனை எடுத்துக்கொள்ளவே மாட்டீர்கள். ஏன்னா அவர் நாம் தமிழர் என்று முரசறையோன்னு பேசிட்டாருங்கிறதுனால பாரதிதாசனை பேசவே மாட்டீங்க. இப்ப நாங்கள் பாரதியாரை தூக்கி பேசணும்னு பாரதிதாசனே வந்துட்டு எதிர்த்து பேசியிருக்கிறாரு தெரியுமா? அவர் பேரே பாரதிதாசன்றா, அவர் பேரே பாரதிதாசன். பாரதிதாசன்கிறதே அவர் பாரதியை தொழுது கீழே இது பண்ணவர். அவரை தூக்கிட்டு வந்து பாரதிக்கு எதிராக நிறுத்துறது அப்படின்னு பாரதிதாசனை தூக்கிட்டு வர்றாங்களா? தமிழ் தேசியத்தின் ஒரு குறியீடாக இருக்கக்கூடிய பாரதிதாசன் தூக்கிட்டு வர்றீங்களா? அதுதான் எங்களுக்கு வேணும். நீங்க அதை தான் செய்யணுங்கிறோம். நாங்கள் என்னவெல்லாம் செய்யணும்னு நாங்க நினைச்சோமோ அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி வந்து ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு அப்படிங்கிறது நிறைய விமர்சகர்கள் பொதுவெளியிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து மோடி ஃபார் 2029 அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரவீந்திரன் துரைசாமியினுடைய சில ஆலோசனை கேட்டுக்கொண்டு தான்
சீமான் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார். ஒருபோதும் யாரோட ஆலோசனையும் அண்ணன் சீமானை பாதிக்காது. ஆனால் அவருடைய தனிப்பட்ட முடிவு மட்டுமே, அவர் எடுக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் அவருடைய தனிப்பட்ட முடிவு மட்டுமே. நீங்களும் நானும் கருத்து சொல்லக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகி தான் அவர் வந்து இந்த மாதிரி நடந்து கொள்கிறார். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவருக்கு தெரியும் அரசியலை எப்படி நகர்த்தி கொண்டு போகணும்னு. நான் அவர் சொல்றது போல அவருக்குள்ள வந்துட்டு 10-15 மூளை பிதுங்கி கிடக்கிறா, இன்னொருத்த வந்து எனக்கெல்லாம் வழி சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. எல்லார்கிட்ட இருந்து அவர் கருத்துக்களை வாங்கி கொள்வார். எந்த வழியில் நடக்கணும், எதை சரியாக செய்யணும், அரசியல் கணக்கை எப்படி நகர்த்தணுங்கிறத அண்ணன் சீமானுக்கு தெரிந்த அளவு இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிக்கும் தெரியாது. அதனாலதான் 1% இருந்த ஒரு கட்சி உலக வரலாற்றில் 8% தாண்டி மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறி நிக்கிறதுனாக்க அதற்கு அண்ணன் சீமானுடைய அறிவாற்றலும் அவருடைய செயல் வீரமும் தான். அது வேற யாருக்கும் சீமானை வந்து சில நபர்களோ சில இயக்கங்களோ அப்போ இயக்க முடியாது. அவரே பெரிய இயக்குனருங்க. அவரை எல்லாம் யாராலையும் இயக்க முடியாது. நீங்க நினைச்சாலோ வேற யாராலையும் அவருடைய சொந்த முடிவுகள் தான். எந்த இடத்தில் பங்கேற்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பேசினால் சரியான கருத்தாக அது மாறும் அப்படிங்கிறது மொத்தமும் அண்ணன் சீமானுடைய அவருடைய ஒற்றை முடிவு தானே தவிர யாராலையும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. திராவிடத்தை எதிர்க்கணும் அப்படிங்கறக்காக இப்போ RSS போன்ற அந்த துணை அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். ஒருவேளை தேவைப்பட்டால் திராவிடத்தை எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா அப்போ பாஜகவோட கூட்டணி போவாரா? உங்களுடைய கேள்வியே எவ்வளவு தவறா இருக்கு பாருங்க. திராவிடத்தை எதிர்க்கணும்னா அந்த மேடைக்கு போனாரு. அந்த மேடைக்கு போனது பாரதியாரை பாராட்டணுங்கிறதுக்காக போனார். நாளைக்கு அண்ணா அறிவாலயத்தில் நீங்க பாரதியை பாராட்டி ஒரு கூட்டம் நடத்துங்க, நான் வந்து பேசுறேங்கிறார். அப்போ வந்துட்டு அது திமுகவோட கூட்டணி போயிடுவாருன்னு அர்த்தமா? அது கிடையாது. நாங்கள் ஒருபொழுதும் இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோடோ அல்லது தேசிய கட்சிகளோடோ கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சுட்டு வந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். வரக்கூடிய எல்லா கட்சிகளும் என்ன சொல்லுவோம், கூட்டணிக்கு யார் வேணா வாங்க வந்து சேர்ந்துக்கிறோம். கமலஹாசன்லாம் வரும்போது என்ன சொன்னாரு, காவியில் கருப்பும் அடக்கம் அப்படின்னாரு, கருப்பில் காவியும் அடக்கம் அப்படின்னு வந்தாரு. அவரை நீங்க வந்து சங்கி சங்கி சங்கின்னு சொன்னாங்க திமுககாரங்க. இப்ப கூட்டு வந்தது சொல்றாங்கல்ல, அதான் திமுகவில் சேர்ற வரைக்கும் சங்கி சங்கின்னு சொல்லுவாங்க. திமுகவில் சேர்ந்தோன்னே இப்ப கமலஹாசன் என்னன்னாரு, ஏன் சங்கிக்கு நீங்க வந்துட்டு ஒரு MP பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க? போன தேர்தல் வரைக்கும் கமலஹாசனை சங்கி என்று சொன்ன நீங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு ஏன் MP பதவி கொடுத்தீங்க? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் சங்கிக்கு நீங்க வந்துட்டு MP பதவி கொடுத்து வளர்த்து விடுறீங்க? தூக்கி போடுங்க, அவரை வெளில வீசுங்க முடிஞ்சா. அப்போ உங்களை எதிர்த்தாலே சங்கி இல்லையா? உங்களை எதிர்த்தாலே நான் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாலே நீ வந்துட்டு சாத்தான வழிபடுறவன்னு ஆயிடுமா? அந்த கேள்வி தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோங்கிறதுனாலே நாங்கள் சங்கி அப்படின்னா, நீங்கள் கடவுள் மறுப்பாளர்னு சொன்னாலே நீங்க வந்துட்டு சாத்தானின் வழிபாட்டாளர்கள்னு சொல்லிடலாமா? அப்படி போயிருவோமா? சீமான் வந்து ரொம்ப தெளிவா அவருடைய தமிழ் தேசிய கொள்கையில இன்னும் உறுதியா நிலையா இருக்காரு. அதே மாதிரி RSSயோ அல்லது பாஜகவையோ இன்னும் தெளிவா உறுதியா எதிர்ப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 1% கூட அதுல உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. அந்த மேடையில் ஏறி பேசினதில் கூட முழுக்க முழுக்க அவர் பேசியது தமிழ் தேசியத்தை தான். தமிழ் தேசியத்தை தான் பேசியிருக்கிறார். அவர் பாரதியை ஒவ்வொரு இடத்திலையும் கோட் பண்ணி இங்க பாருங்க, என்னுடைய தமிழ் தேசியத்தின் கோட்பாட்டை தான் பாட்டன் பாரதியும் பாடியிருக்கிறாரு. இவர் கொள்ளு பேரனா இருக்கலாம், நான் கொள்கை பேரனா அங்க வந்துட்டு அறிவிச்சு என்னுடைய கோட்பாடுகளை தான் அவர் எல்லாம் பாடியிருக்கிறாரு. உயிர்மை நேயத்தை எப்படி பாடியிருக்கிறாரு பாருங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து பாடல்கள் மூலமாகவும் அவர் பாடிய கவிதைகள் மூலமாகவும் சொல்லி கொண்டு வந்து எல்லா இடங்களும் நிறுவி இருக்கிறார். அதில் ஏதாவது கருத்து பிழை இருந்தா பேசுங்கன்னு சொல்றோம். ஒருத்தனாவது இது வரைக்கும் கருத்து பிழை பேசுறானா சொல்லுங்க. பாரதியார் பேசுனதுல இது வரைக்கும் கருத்து பிழை இருக்குன்னு சொல்றானா பாருங்க. ஆனா பாரதியார் மீது அவதூறை பரப்புவாங்க. அவர் வந்துட்டு சுதந்திரத்துக்காக போராடவே இல்லைம்பாங்க. யார் சொல்றது தெரியுமா இல்லையா? சுதந்திரமே எனக்கு வேண்டாம், நான் வந்துட்டு அம்மையா அந்த இங்கிலாந்து ராணி கீழே அடிமையா இருக்கிறதுக்கு தான் நான் வந்து ஆசைப்படுறேன்னு லெட்டர் எழுதினவனுக்கு வந்துட்டு பூஜா தூக்குறவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு அவர் சுதந்திரத்துக்காக போராடவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவர் ஒரு கஞ்சா குடிக்க மொத்த கெட்ட பழக்கத்தின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ஈவராவின் பேரன்க வந்து நின்று பாரதியாரை கஞ்சா குடிக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு அரசு எவனா கேஸ் போடுமா? அவர் மேல அவன் கேஸ் போடுமா? இதே பேச்சை நான் நாளைக்கு மேடை ஏறி ஈவேரா பத்தி அவர் வந்துட்டு இப்படி எல்லாம் இருந்தாருன்னு அவர் நடந்த விஷயங்கள் நான் பேசணும்னு வைங்க, நாளைக்கு என் மேல கேஸ் பாயுமா பாயாதா? ஏன்? உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிற ஒரு திமிருனால நீங்க யாரை வேணா எப்படி வேணா இழிவுபடுத்திட்டு போகலாம். தமிழை இழிவுபடுத்தலாம், தமிழர்களை இழிவுபடுத்தலாம், தமிழுக்காக பாடியவர்களை போராடியவர்களை எல்லாரையும் இழிவுபடுத்தலாம். இல்ல நாங்க கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? காலம் மாறும், பாப்பீங்க பாருங்க, எல்லாருக்கும் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாருங்க. அப்படியே நம்ம கட்சி விவகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ உங்களை வேட்பாளரா அறிவிச்சிட்டாரு இடுமனம் கார்த்தி, ஃபாத்திமா ஃபரானா, இன்னும் நிறைய பேரை வந்து வேட்பாளர்களாக அறிவிச்சிட்டே வர்றாரு. ஆனால் சாட்டை திருமுருகனை இன்னும் எந்த வேட்பாளர் பட்டியலையும் சேர்க்கலை, அல்லது எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாருன்னு சொல்லவே இல்லை. என்ன காரணம்? எதுவும் முரணா இல்லை வந்து வேற எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லிட்டாக்க உங்களுக்கு அப்புறம் என்னதான் சர்ப்ரைஸ் இருக்கும் சொல்லுங்க. எல்லா விஷயங்களுக்கும் காரணம். சாட்டை திருமுருகன் அப்போ தொடர்ந்து கட்சியில் வந்து இருந்தாலும் சாட்டையில் வரக்கூடிய பதிவும்
எனக்கும் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது, கட்சிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒருவேளை அவரை வேட்பாளராக அறிவிச்சா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கறக்காக வந்து அந்த ஒரு நிலைப்பாடு. நீங்கள் நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்களில் நிறைய பேர் அவங்க தேர்தல்னு வரும்பொழுது முழு நேர வேலைகளை செய்வதற்காக, தேர்தல் மேற்பார்வைகளை கொண்டு வரதுக்காக, நிதியை வந்துட்டு கூட்டுவதற்காக அல்லது நிதியை வந்துட்டு சரிவர கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்டான வேலைகளை செய்வதாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள் எடுத்துருவோம். சில பேர் வந்துட்டு நட்சத்திர பேச்சாளர்களாக இருப்பாங்க. நட்சத்திர பேச்சாளர்களை ஒரு தொகுதிக்குள்ளே அடக்காமல் முழுவதுமாக கொண்டு போய் மாநிலம் முழுவதற்கும் பேச வைக்கிறதுக்காக. அப்படி தான் இடும்பாவனம் கார்த்தியெல்லாம் இது வரைக்கும் வந்துட்டு வேட்பாளர் நிறுத்தப்படவே இல்லை. இந்த தேர்தலில் கூட இடும்பாவனம் கார்த்தி ஆசைப்பட்டது, நான் பேச்சாளராகவே இருந்துட்டு போறேன், வழக்கம் போல நான் அப்படியே இருந்துட்டு போறேன், என்னை வந்துட்டு வேட்பாளர் ஆக்காதீங்கன்னு தான் இடும்பாவனம் கார்த்தி எல்லாம் பேச. சாட்டை துருமா எதுவும் சொல்லிட்டாரோ நீங்க என்ன எதுவும் வேட்பாளர் அறிக்கை? அது ஏன் இப்ப கேக்குறீங்க? சர்ப்ரைஸ் இருக்குல்ல உங்களுக்கு. சர்ப்ரைஸுக்கு வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எங்களுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மிகப்பெரிய அளவில் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாநாட்டில் 234 வேட்பாளர்களையும் யார் யார் எந்தெந்த தொகுதின்னு அண்ணன் சீமான் உட்பட யார் யார் எந்தெந்த தொகுதிங்கிறத அறிவிச்சிருவோம். அப்ப அறிவிக்கும் போது உங்களுக்கு தெரிய போகுது. பொதுக்குழு வந்து இந்த ஆண்டு இறுதியில கூட போகுது. அதுல ஏதாவது சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் இருக்குமா? இல்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த மாநாடு ஜனவரி மாசம் நடக்கக்கூடிய மாநாடா பிப்ரவரியிலயோ நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, இப்ப அதுல வந்து அறிவிக்கப்படுமா? பிப்ரவரியில தாங்க அறிவிக்கப்படும். தேர்தல் ஏற்கனவே ஜனவரியில ஒரு மாநாடு போடப்படுறதா? இல்ல பிப்ரவரியில தான். அது பிப்ரவரி 7ஆம் தேதி இருந்து இப்ப 21ஆம் தேதிக்கு மாறி இருக்கிறது. தேதி மாற்றங்கிறது நமக்கு நடந்திருக்கே தவிர வந்துட்டு அது பெரிய இது ஒன்றும் கிடையாது. அதற்குண்டான முன்னேற்பாடுகள் இப்பொழுதுலேருந்து நம்ம வந்து தொடங்கி இருக்கிறோம். அது எப்படி நடத்தணுங்கிறது தெரியும். இந்த பொதுக்குழுவிலையும் அதை பற்றி பேசப்படும். மாநாட்டை எப்படி கொண்டு போய் சிறப்பாக செய்யணும், மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இந்த முறை தேர்தலை அணுகுவதற்குண்டான வியூகங்கள் என்னங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அதில் பேசுவோம். பெருசாக எங்களுக்கு வியூகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு இப்படி அணுகணும் அப்படி அணுகணும், நம்ம வந்து காசு கொடுக்க போகிறதில்ல, குவார்டர் கொடுக்க போகிறதில்ல, பிரியாணி எப்படியாக நம்ம மக்களை சென்றடைய போகிறோம், எவ்வளவு தூரம் கட்டமைப்பை வலுப்படுத்த போகிறோங்கிறது தான் இந்த முறை பேசப்படும். எஸ்ஐஆர்னுடைய அந்த முழு விவரம் வந்து வரப்போகுது. எத்தனை வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க போகிறாங்க, இளைஞர்கள் வாக்கு எத்தனை இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ராக்சிமேட் டீட்டெயில் வந்து வர்ற வெள்ளிக்கிழமை வரப்போகுது. இந்த மாதிரியான தருணத்தில் ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் யாரோ ஒருத்தர் நேமை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்லாம் வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு. அது என்ன ஸ்டேட்டஸ்? நமக்கு எஸ்ஐஆருங்கிறத நம்ம ஏன் எதிர்க்கிறோங்கிறது காரணம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தெரியும். இங்கே வாக்காளர்களையே மொத்தமாக நீக்கி விட்டால், அதுவும் வட இந்தியர்களை கொண்டு வந்து திணித்து விட்டால், இந்த ரெண்டும் நடந்துருச்சுனாக்க பிஜேபி இங்கே ஆட்சி அமைச்சிடலாம். அதை நோக்கி தான் அவங்க வந்துட்டு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கணும்னாக்க எங்கள் கையில் ஆட்சி அமைப்பு இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எதிர்க்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த தேர்தல் முடியும் வரை எங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு அவங்க நிறுத்தியிருக்க முடியும். நாங்கள் உங்களுக்கு உண்டான ஆட்களை, அதாவது இந்த வேலை செய்யறதுக்கு உண்டான ஆட்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அவங்க தீர்மானத்தை போட்டு நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு திமுக எல்லாத்துக்கும் அந்த ஆட்களை எல்லாம் போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நிரப்பி எல்லா இடத்துலையும் எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்து எல்லார்ட்டையும் நிரப்பி கொடுங்கன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வந்துட்டு எஸ்ஐஆர் வந்துட்டு குத்துதே குடையுதானா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது நீட் தேர்வு போல் நம்ம வந்துட்டு நீட் தேர்வு நடக்குது, எதிர்க்கிறோம். அதே சமயத்தில் நம்ம விட்டு குழந்தைங்களை எழுதாதன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எழுதினாதான் உனக்கு வந்துட்டு மருத்துவர் ஆக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் எழுத வச்சு தான் ஆகணும். அதே போல் எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம நிரப்பி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்ட பிறகு நான் நிரப்ப மாட்டேன்னு எல்லாரும் வந்துட்டு நம்ம கட்சிக்காரங்க மட்டும் நின்றுட்டு இருந்தாக்க மற்றவெல்லாம் நிரப்பிட்டு போயிடுவான். அப்படிங்கிறதுனால நம்ம நிரப்பியே ஆகணும், அப்போ தான் தேர்தலில் நம்ம ஈடுபட முடியுங்கிற ஒரு நிலைமையில் நம்ம நிரப்பிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த நிலைமையில் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேருடைய வாக்குகளை பறிப்பதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடியவர், வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களுடைய பேர்களை நீக்குவதற்குண்டான வேலைகளை அவங்க வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இதுக்கான காரணம் பாஜக சொல்றத நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேட்கணும், சீமான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் எதுவும் கேட்போமா? நீங்க சொல்லுங்க, கேட்போமா சொல்லுங்க. அதுக்கான ஒரு அழுத்தம் கொடுக்க தான் படும். போன முறை நாங்க வந்துட்டு பாஜகவினுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தானே எங்களுடைய சின்னம் பறிக்கப்பட்டது. மற்ற அத்தனை பேருடைய சின்னம் டார்ச் லைட் எல்லாம் கொடுத்த போது டார்ச் லைட் அவர் நிற்கவே இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கவே இல்லை. ஆனால் அவங்க கொண்டு தூக்கிட்டு வந்து சின்னத்தை கொடுத்தாங்க. ஆனால் எங்களுடைய சின்னத்தை பறித்து விட்டு, விவசாய சின்னத்தை பறித்து விட்டு மைக்கு சின்னத்தை எதுக்காக கொடுத்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் மீது எண்ணெயை ரைடு விட்டது எதுக்காக விட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ அவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்தும் ஒருபொழுதும் நாங்கள் வளைந்து கொடுக்க மாட்டோம் நிக்கிற கட்சி தான் நாம் தமிழ் கட்சி. ஒருபோதும் வளைய மாட்டோம். ஒருபொழுதும் ஒரு இன்ச்சு கூட எங்களை வளைக்க முடியாது. அந்த ஒரு இன்ச்சு கூட உங்களால எங்களை தொட்டு பார்க்கவே முடியாது. இந்த முறை எங்களுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது நீங்க பாப்பீங்க. களத்துல பார்க்கும்போது தெரியும். நாம் தமிழ் கட்சி கண்கூடாக என்னால் பார்க்க முடியுது எவ்வளவு தூரம் நாம் தமிழ் கட்சி வளர்ந்து இருக்குங்கிறது. நேரடியாக தேர்தல் ரிசல்ட்ல உங்களுக்கு தெரியும். விருதாச்சலத்துல திமுக நிர்வாகிய கடுமையாக நாம் தமிழர் தம்பிமார்கள் தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீமானே போய் அந்த நபரை அடிச்சிட்டாரு அப்படின்லாம் செய்தி வந்து. ஏன் சீமான் அந்த நபர் போய் அடிக்கிறாரு? சீமான் என்ன அடிக்கலைங்க, தப்பிச்சிட்டான். அடிச்சிருக்கணும், அது தப்பிச்சிட்டான். என்ன பண்றது?
அண்ணனை தடுத்து நிறுத்திட்டாங்க, அண்ணன் அடிக்கல. ஆனா இல்ல, மற்றவர்கள் ஒரு அடிச்சாங்களா? நபர் வந்து ஏதோ கோஷம் போட்டிருக்காரு. கோஷம் எல்லாம் போடலங்க. கோஷம் போடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு போகலாம். ஒரு வாகனத்தை, அதுவும் குறிப்பாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியின் தலைவராக அறியப்படக்கூடிய அண்ணன் சீமானுடைய வாகனத்தை நீங்க நிறுத்தி கெட்ட வார்த்தையில திட்டுவீங்க, அசிங்கமா திட்டுவீங்கன்னாக்க உங்களை இல்ல, அப்படியே அந்த விட்டுட்டு அந்த போவாங்க. விஷயம் வந்து நீங்களா உருவாக்குனது. நாங்களா உருவாக்கணும். ம். நாங்களா உருவாக்கணுமா? நீ ஏன் வாகனத்தை மறைச்ச முதல்ல சொல்லு. அந்த வாகனத்தை மறைப்பதற்கு உண்டான உரிமை உனக்கு யார் கொடுத்தது? நீ காவல்துறையா? போக்குவரத்து காவல்துறையில இல்ல, இருக்கியா? வாகனத்தை மறிச்சு அவர் என்ன பண்ணிட முடியும்? ஏன் வாகனத்தை மறிச்சு கத்தி வச்சிருக்காங்க, வெட்ட வர்றான், என்ன பண்ணுவீங்க? வாகனத்தை மறிக்கிறதுக்கு உண்டான உரிமை யார் கொடுத்தா உனக்கு? எப்படி தெரியும் அவன் கத்தி வச்சிடலன்னு? இல்ல வெடிகுண்டு கட்டிட்டு வர்றான், என்ன பண்ணுவீங்க? எப்படிங்க தெரியும் உங்களுக்கு? வாகனத்தை மறிக்கிறதுக்கு உண்டான உரிமையை யார் கொடுத்தது இல்ல, உனக்கு முதல்ல? முதல்ல வாகனத்தையே அவர் மறிக்க பார்த்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, ஒண்ணுமே பண்ணலங்க. அவர் வந்துட்டு ரொம்ப பாப்பா இல்ல, பால் தேவையில்லாம தான் குடிச்சிட்டு இருந்தாரு. தேவையில்லாம நாம் தமிழ் அவர் தம்பி குடிபோதையில திமுக காரரு அல்ல, அல்ல, எப்படியாவது அல்ல. நம்ம வந்து இல்ல இல்ல அட்டாக் இல்ல. பண்ணணும் அப்படிங்கறத இல்லவே இல்லைங்க. பண்ணிட்டாங்க. அவர் வந்துட்டு குடிபோதையில எல்லாம் வரல. பால் குடிச்சிட்டு, புட்டி பால் குடிச்சிட்டு பக்கத்துல உட்காந்துருந்தாரு. ஒரு ரோட்டு ஓரமா உட்காந்துருந்தாரு. நாங்கள தான் தூக்கி வந்துட்டு வந்து மிதி மிதி மிதிச்சிட்டோம். அப்படியே போடுங்க இல்ல, news. அப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க எதுவுமே பண்ணல அவரை. நாம் தமிழ் கட்சிக்காரங்க பண்ணி இருந்தாக்கா அவர் அன்னைக்கு நடந்திருக்க முடியுமா சொல்லுங்க? அன்னைக்கு இருந்த குறைஞ்சபட்சம் 20 பேர் இல்ல, இருந்திருப்பாங்க. அதான் சொல்றேன். நான் படத்துல வர்ற நான் மாதிரி கேக்குறேன். இல்ல, படத்துல வர்ற நான் மாதிரி கேக்குறதுக்கு பதில் ஒருத்தர் சொல்லுங்க. 20 பேர் அடிக்கிறாங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. 20 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சிருந்தா அவன் எந்திரிச்சு நடமாட முடியுமா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு தேதியில நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சா, மிதிச்சா அவன் எந்திரிச்சு நடமாட முடியுமாங்கிற சொல்லுங்க. அவர் கீழே விழுந்திருந்தாருல, பாத்தோம்ல. அப்படி தள்ளி விட்டா கூட தாங்க கீழே விழுவாங்க. அடிச்சு மிதிச்சிருந்தா அவன் எந்திரிச்சு நடமாட முடியுமா? நான் அடிக்கவே இல்ல. அப்ப நாம் தமிழர் கை கட்சிக்காரங்க வச்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. நான் ஏன் இன்னும் அடிக்கிறீங்க? சொல்றேன், ஏன் அடிச்சிருக்கணும். நீங்க ஒரு தலைவனை நிறுத்தி நீங்க வந்துட்டு கெட்ட வார்த்தையில திட்டுவீங்க, அசிங்கமா திட்டுவீங்க, உங்களை வந்துட்டு அப்படியே விட்டுறணும்னு நினைச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, உங்களுக்கு எதிர்வினையே ஆற்றக்கூடாது, நாங்கள் அப்படியே அகிம்சாவாதிகள், நாங்க அடங்கி போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான நாட்கள் இது இல்ல. தமிழ் தேசியவாதிகள்னாக்கா எல்லாத்தையும் அப்படியே ஜோல்னா பைய மாட்டிட்டு எல்லாத்தையும் ஜிப்பா பைய போட்டுட்டு நிப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது கிடையாது. அந்த காலம் கிடையாது. எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போலாம், நாங்க வாங்கிட்டே இருப்போம் நீங்க நினைச்சீங்கன்னா, தமிழர்களை இழிச்சவாயர்கள் எல்லா மாநிலங்களையும் எங்களை போட்டு மிதிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா எதிர்த்து அடிக்கிறதுக்கும் ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்துகிட்டு இருக்கு, நீங்க பாப்பீங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.